ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த காரியம் என்னமாய் முடியும் மட்டும் பொறுத்துரு என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, வெயிட் பண்ணு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஜெபத்திற்கு 3 ரீதியில் பதில் வரும். சில சமயத்தில் கர்த்தர் எஸ் என்று சொல்வார், உடனே பதில் வரும். சில சமயத்தில் நோ என்று சொல்வது, வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்வார். சில சமயத்தில் வெயிட் பண்ணு என்று ஆண்டவர் சொல்வார். இங்கே நகோமி என்ன செய்கிறார்? ரூத்துக்கு கொடுக்கிற ஆலோசனை, நீ போவாசுக்கு திருமணத்துக்கு முயற்சி எடுத்திருக்கிற. அந்த 3ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காரியம் எப்படி முடியும் என்று சொல்லி நீ அறிய மட்டும் கொஞ்சம் அவசரப்பற்றாத. இது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்ட, இது வரைக்கும் உன் காரியத்தை எல்லாம் கர்த்தர் நேர் வழியாக தான் என்ன செய்து கொடுக்கிறார், நடத்தி வருகிறார். இந்த காரியமும் போவாசின் காரியமும் உனக்கு நேர் வழியாக தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், நீ வெயிட் பண்ணு, நீ பொறுத்துரு. உன் காரியத்தை ஆண்டவர் முடிக்கலை. உன் காரியம் ப்ராசஸில் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் காரியம் அவ்வளோதானோன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான் என் கையை விட்டு போய்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை, இந்த காரியம் என்னமாய் முடியும் மட்டும், முடியலை, முடியும் மட்டும் பொறுத்துரு. ப்ராசஸில் தான் என்ன செய்கிறது இருக்குது. ஆண்டவர் உங்களை பார்த்து தான், எந்த காரியத்தை முயற்சி பண்ணி, நீங்கள் திருமண காரியத்தை முயற்சி பண்ணியா, இல்லை என்று சொன்னால் கற்பத்தின் காரியம் முயற்சி பண்ணியா, படிக்கிற பிள்ளைகள் படிப்புடைய காரியத்துக்கு முயற்சி பண்ணியா, வேலை செய்கிற காரியத்திற்கு முயற்சி பண்ணியா, எந்த காரியத்தை, அது மாத்திரமல்ல வீடு கட்டுகிற பிள்ளைகள் முயற்சி பண்ணி தடையாக இருக்கிறதா? ஏதோ ஒரு காரியங்கள், ஏதோ ஒரு நிலைமையில் சிலருக்கு ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் மட்டும் செய்ய மாட்டேங்கிறாரே என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன் காரியம் முடியலை, உன் காரியம் ப்ராசஸில் தான் இருக்குது, உன் காரியம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் உனக்காக என்ன செய்துக்கிறேன், நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடித்து கொண்டு தான் இருக்கிறேன். உனக்குடைய நேரம் வந்துருச்சு, உனக்குரிய காரியங்கள் கைகூடி வந்துருச்சு, உனக்குரிய நன்மைகள் கைகூடி வந்துருச்சு. இந்த நாள் உன் காரியத்திற்கு வாய்க்க பண்ணுகிற நாள். நீ தைரியமாயிரு, நீ காரியத்தை முயற்சி பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருந்த காரியத்தை நடப்பிப்பேன்னு சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ரூத்துக்கு பொறுத்துரு அப்படின்னு வந்த வார்த்தை, அதே போல் பொறுத்திருந்தால் அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த போவாசை என்ன செய்தார், திருமணம் அழித்து கர்த்தர் அந்த சந்ததியை ஆசீர்வதித்தது போல உங்களையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, ஒரு மோவாபிய ஸ்திரீ ரூத் ஒரு சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து வந்து கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டாள். அவள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு வருவதற்கு ஆசீர்வாதத்தின் சந்ததியை கொண்டு வந்தாலே உம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும், வாழ்ந்திருக்கட்டும், நன்மை அனுபவிக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.